ஹலோ ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். எங்களோட ஹனிமூன் ரோட் ட்ரிப் vlog தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களோட ரோட் ட்ரிப் May 30th நைட் அரௌண்ட் 8:15க்கு ஸ்டார்ட் பண்ணோம் வித் நோ டெஸ்டினேஷன். எங்கே போகிறதுனே நாங்கள் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணலை, பட் சவுத் சைட் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். வேகமோன், கோடையார், மூணார் பார்த்தா அங்கே ஃபுல்லாக மழைன்னு கேள்விப்பட்டோம். பட் லாஸ்ட்டாக மழை வந்தாலும் பரவாயில்ல, என்ஜாய் பண்ணலான்னு மூணார் பிளான் போட்டுட்டோம். எங்களுக்கு May 28 மேரேஜ் ஆச்சு. நாங்கள் ஒரு 2 டேஸ்லேயே ஹனிமூன் ட்ரிப் வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரிப் சடன் பிளான் தான். நம்ம சின்ன வயசில் நம்ம ஃபேமிலி கூட ட்ரிப் போயிருப்போம், பட் நம்ம லைஃப் பார்ட்னர் கூட லாங் ட்ரிப் போகிறது கண்டிப்பாக ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்டாக தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கார் ஸ்டார்ட் பண்ணோன்னே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அதாவது இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணதே இல்லை, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் தேனி ரூட் எடுத்தோம். மார்னிங் 7 o'clock தேனி ரீச் ஆகிட்டோம். ஒரு பங்கில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். மார்னிங் டிஃபன் சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டே போயிட்டுருந்தோம். அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். அந்த ரெஸ்டாரண்ட்க்கு பின்னாடி தெரிகிற மலை தான் கொடைக்கானல் மலை. இங்கே தெரியுது பாருங்கள், இதுதான் கொடைக்கானல் மலை. இந்த ஹோட்டல் உள்ளே போனோடனே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிது. நல்ல ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்தது. இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க இந்த காய்கறிலாம். சரி, ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஜாலியாக போயிட்டு தோசை, இட்லிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லாவே இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஹோட்டலுக்குனே தனியாக ஒரு ஃபார்ம் இருக்குது பக்கத்துலேயே. அங்கேருந்து தான் இவங்க ஃப்ரெஷ்ஷாக சிக்கன்லாம் வந்து எடுத்து செய்கிறாங்களாம். அந்த ஓனர் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனார். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 20-25-30 ப்ரீட் இருக்குது இங்கே மொத்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹேச்சிங் வந்து எப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சிருவோம். கோழி குஞ்சு எல்லாமே அந்த இதில் இருக்கும். உள்ள முட்டை வந்து உள்ள ஹேச்சிங் பண்ணுறோம். உள்ள ஆஃபீஸ் வந்து கூட்டியிருக்காங்க. உள்ள ஹேச்சிங் பண்ணுறோம். அங்கே இருந்து முட்டையை கலெக்ட் பண்ணி உள்ள 21 நாள் கரெக்டாக இன்குபேட்டரில் வைக்கணும். 21 நாள் பண்ணிட்டோம்னா அது குஞ்சு வெளியில் வந்துடும். இங்கே வச்சுருவோம் தனியாக. இங்கே வச்சு அதுக்கு தேவையான அந்த இம்யூனிட்டி எல்லாமே கொடுத்துட்டு ஃபீடிங் எல்லாமே ப்ராப்பராக அதுக்கு தனியாக இருக்கும். என்னென்ன ஃபீட் கொடுக்குறீங்க? இதுக்கு வந்து இது பெருசுக்கு எல்லாமே வேஸ்ட்டு கொடுப்போம். வேஸ்ட்டுனா ஐ மீன் ஃப்ரெஷ் வேஸ்ட்டு. நேற்று வேஸ்ட்டானதை கொடுக்க மாட்டோம். நேற்று வேஸ்ட்டானதை அன்றைக்கே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். நிறையா வந்து இருக்குது. இதெல்லாம் கருங்கோழி. கருங்கோழி. இது ஒன்று ஃபேன்சி கோழி இருக்குது. இந்த மாதிரி இது வந்து ஃபேன்சி கோழி. அது கிண்ணி கோழி. அது வந்து சாப்பிட மாட்டாங்க. அது வந்து ஸ்னேக் வராமல் இருக்கிறதுக்கான பர்பஸ். அதோட சவுண்டுக்கு வராது. ஓகே ஓகே. பாம்பு வராது. இந்த இது வந்துட்டு இது வந்து கோகனட்டு. இது அது என்ன சொல்றது, தேங்காயோட இது, தேங்காய் மஞ்சு. வச்சுட்டு இதுல வந்து 1 கிலோ ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே இதுல இருக்கும். அது ஃபுல்லாமே பெருசு. அதுக்குள்ள ஃபுல்லா வாத்துலாம் சாப்பிடுறது கிடையாது. வாத்துலாம் இதுக்குதான் அளவுக்கு. நாட்டுக்கோழி சமைக்கிறீங்க? ஆமா, நாட்டுக்கோழி மட்டும் சமைப்போம். ஆடுமே வந்து இதுக்குதான் அளவுக்கு தான். இது கரெக்டா எந்த ஏரியா? இது வடுகப்பட்டி. இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் வடுகப்பட்டி. தேனி டிஸ்ட்ரிக்ட் வடுகப்பட்டி. ஆமா, வடுகப்பட்டியா? ஆமா, வடுகப்பட்டி. வைரமுத்து பிறந்த ஊர். எங்க பெரியப்பா தான் வைரமுத்து. போயிட்டு வர்றப்ப ஒரு நாள் மதியம் வாங்க. சரிங்க, பார்த்தேன், மெனு பார்த்தேன். மதியம் வாங்க. இங்கே நாட்டுக்கோழி உப்பு கறி இருக்கும். 100% ப்ரோட்டீன். அது ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. நாட்டுக்கோழி உப்பு கறி. அதுக்கப்புறம் வந்து உப்பு குடல் இதெல்லாமே வந்து விண்டேஜ் ஸ்டைல், பழைய ஸ்டைலு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் விரவு. இவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டோம். சாப்பாடுக்குமே வாங்க மாட்டோம். ப்ளஸ் வந்து இட்லி, வடை, பொங்கல், இட்லி வடைலாம் 5 ரூபா தான் இங்கே. நல்லாவே இருந்துச்சு. ட்ரஸ்ட்ல இருந்து. ஆமா, ட்ரஸ்ட்ல இருந்து பண்றோம். அது ஃபுல்லா. தேங்க்யூ. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ, பாய். நீங்களும் தேனி சைடு வந்தீங்கன்னா இந்த அண்ணாமலை மெஸ்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் அங்கே போனீங்கனாலே ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும். அங்கேருந்து எங்களுக்கே வெளியில் வர மனசு இல்லை. நாங்கள் வரும்போது வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அங்கே பாருங்க.
தேனி ரொம்பவே ஒரு அழகான ஊர் தான். என் ஹஸ்பண்ட் முன்னாடியே வந்திருக்காங்க இங்கே, பட் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். தேனியில் இருக்கிற வீரபாண்டி ஆறுக்கு தான் நாங்கள் போனோம். என் ஹஸ்பண்ட் முன்னாடியே இந்த ஆறில் குளிச்சிருக்காங்களாம், பட் இப்போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதோ இருக்குது. ஸோ இங்கே யாரையுமே குளிக்க விடலை. நாங்கள் ஜஸ்ட்டு வியூ மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த வியூ கேரளா மாதிரி இருக்குது. நாங்கள் தேனிக்கு ஒரு பாபாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். செக் போஸ்ட் வந்துருச்சு. இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் தான் மூணார் ரூட். லெஃப்ட் எடுத்தால் மூணார் ரூட். மூணார் வந்துட்டோம். ஒரு குஷியில் டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டேன் கார்லேருந்து இறங்கி. எவ்வளோ வாட்டர் ஃபால்ஸ்! மூணார் ஃபுல்லாக நிறைய வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். என்ட்ரன்ஸ்லேயே மூணார் ஸ்டார்டிங்லேயே மலை ஏறினோடனே நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ், நிறைய குரங்கு அழகாக க்யூட்டாக உட்காந்துருந்தாங்க. நாங்கள் எங்ககிட்ட இருந்த ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்தோம். அதை எட்டி எட்டி பார்க்குது அழகாங்க பாருங்கள். Bye Pittu, bye. இந்த ராக் பேர் தொப்பி தூக்கி பாருன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே பாருங்கள், புலி பொம்மை அங்கே இருக்குது. அப்போல்லாம் புலி வந்துட்டுருக்கும் போல் இந்த இடத்துல. அங்கே தான் வந்து உட்காரம் போல். இப்போ வராதனால பொம்மையாக வச்சுருக்காங்க. To be continued, stay tuned. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.